கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் மாலை வேளையில் நான் உங்களோடு 2 இறைவசனங்களை பகிர்ந்து கொள்ளலாம் இன்றைய தியானத்தின் மூலமாக என்று விரும்புகிறேன். அந்த வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்பொழுது அசீரியனுக்கு விரோதமாக 7 மெய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அசீரியனுக்கு விரோதமாக நிறுத்துவார் என்பதை குறித்த 2 வேதவசனங்கள். தலையங்கத்தை ஒரு முறை கூட சொல்லுகிறேன். எப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அசீரியனுக்கு விரோதமாக 7 மெய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அசீரியனுக்கு விரோதமாக நிறுத்துவார் என்பதை குறித்த ஒரு இறை சிந்தனையை இந்த நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 ஆகிய 2 வசனங்கள். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 ஆகிய 2 வசனங்களையும் இன்றைய தியான செய்தியின் மூலமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதை படிக்கிறேன், கேளுங்கள். உங்களில் யாராகிலும் இந்த செய்தியோடு இணைந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வேதாகமங்களை எடுத்து திருப்பிக் கொள்ளுங்கள். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். இவரே சமாதானக்காரனர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மெய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். ஒரு முறை கூட இந்த 2 வசனங்களையும் படிக்கின்றேன், கேளுங்கள். மீகா 5ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய 2 வசனங்கள். இவரே சமாதானக்காரனர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மெய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார் என்கிற 2 இறை வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த செய்தியை நீங்கள் ஒருவேளை இதற்கு முன்பு கேட்டிருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் இன்றைய தினத்தில் அந்த இவரே சமாதானக்காரனர் என்கிற வார்த்தையை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அறியாதிருக்க வாய்ப்பில்லை. இது ஏனெனில் சமாதானக்காரனராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தது. வருகையை என்று சொல்லுவதை விட அவருடைய பிறப்பை முன்னறிவிக்கின்ற அந்த இறைவார்த்தைகளோடு சேர்ந்து வருகிற ஒரு பகுதி. அதனாலே இந்த இவரே சமாதானக்காரனர் என்கிற அந்த இறைவார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கலாம், அதை சிந்தித்திருக்கலாம், அதை தியானித்தும் இருக்கலாம், அதை குறித்து அறிந்தும் இருக்கலாம், கேட்டும் இருக்கலாம். பிந்தின பகுதிகளை கேட்டிருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. இன்றைய தினத்தில் இந்த வார்த்தைகளின் வியாக்கியானம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதை உங்களுக்கு இன்றைய தியானத்தின் மூலமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்று காலதாமதம் மாலையானதற்கு காரணம் வேறொன்றுமில்லை. இங்கே மழை அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறபடியினால் இருள் சூழ்ந்திருந்தது. கரண்ட் சப்ளையும் இல்லாமல், மின்சார குறைபாடு, அதாவது சப்ளை இல்லாமல் இருந்தது. ஆகவே இந்த மாலை வேளையில் இந்த இறை செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
இவரே சமாதானக்காரனர். யார் இவர் சமாதானக்காரனர்? ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் பிறப்பிக்கப்பட்டார், அவருடைய நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா, அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு என்று அழைக்கப்படுவார் என்று ஏசாயா தீர்க்கன் மூலமாக முன்னுரைத்திருக்கிறார். இது அனைவருக்கும் தெரிந்த வசனம். அதிலே சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கும். அதே சமாதான பிரபுவை குறித்துத்தான் இந்த மீகா தீர்க்கதரிசியும் எடுத்து சொல்லுகிறார். இதில் மீகா தீர்க்கதரிசியின் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் உங்களுக்கு நன்றாக தெரிந்தவைகளே. ஏனெனில் சேனைகளுடைய நகரமே இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள். இது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவை கோலினால் கன்னத்திலே அடித்தார்கள், கைகளினாலும் அடித்தார்கள். நிறைவேறிய ஒரு தீர்க்க தரிசனம். 2வது வசனம், எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம், அப்பத்தின் வீடாகிய எப்ராத்தா என்கிற பெத்லகேமிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளின் வயிற்றிலிருந்து பிறந்தார். யோசேப்பு என்றறியப்பட்ட யூதனாகிய தாவீதின் வழிமரபில் வந்த யூதனாகிய தச்சனுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்த, மனைவியாக்கப்படும்படியாய் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்த அந்த மரியாள் யோவான் ஸ்நாபகனுடைய அந்த எசீனிய யூத மதக்குருக்கள் எசீனியர்களாக துறவிகளாக வாழ்ந்த அந்த எசீனிய மரபினை சார்ந்தவன். யோவான் ஸ்நாபகனுடைய தாய் எலிசபெத்தும் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாளும் உறவினர்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் அவர்கள் எசீனிய பிரிவை, அதாவது சீக்காரிகள் என்று அழைக்கப்பட்ட யூத தங்களுடைய இறைவனுக்காக ரத்தம் சிந்தவும் தயங்க மாட்டார்கள், சாகவும் தயங்காத ஒரு கூட்டத்தார் யூத ஆசாரியர்களின் கூட்டம். அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தான் பிற்காலத்தில் சீனியர்கள் என்றும் அஸ்மோனியர்கள் என்றும் அழைக்கப்பட்டவர்கள். அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள். அந்த அவருக்கு யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த பெண்ணாகிய மரியாளின் வயிற்றில் பரிசுத்த ஆவியானவராலே உருவாகி பிறப்பிக்கப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு பெயர்தான் சமாதானக்காரனர். அதைத்தான் அங்கே அந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும், யார் அசீரியன்? உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். மேதியா பெர்சிய சாம்ராஜ்யத்திலே மேதியர்களும் பெர்சியர்களும், அதாவது கல்தேயர்களும் பாபிலோனியர்களும் அசீரியர்களும் நிம்ரோத்தின் சந்ததிகளை சார்ந்த, அதாவது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் அல்லது அதிகாரம் என்று நினைக்கிறேன், தேவனுக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்த நிம்ரோத் காலாகையும் அக்காத்தையும் இந்த அசீரிய பட்டணங்களை கட்டுவித்தவன் முதலாவது. அந்த அசீரியனுடைய வழிமரபிலே வந்த காலாக், அக்காத் என்கிற பட்டணங்களை கட்டிய, இன்னும் சில பட்டணம் ரேத்சீன் என்கிற சில பட்டணங்களை கட்டிய, ராஜதானிகளை கட்டி எழுப்பிய அந்த நிம்ரோத்தின் வழிமரபை சார்ந்தவர்கள் அசீரியர்கள். பாரசீக பேரரசு என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எஸ்தர் ஆகாஸ்வேரு 127 நாடுகளை கட்டிய அரசாண்ட பர்சியனாகிய பாரசீக மன்னனாகிய அகாஸ்வேரு என்று நீங்கள் எஸ்தரின் புத்தகத்தில் படிக்கலாம். யூதர்கள் அங்கே சிறையில் இருந்தார்கள். இந்த 127 நாடுகளிலும் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே இவைகளை குறித்த பின்புலம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அசீரியன் யார்?
நிம்ரோத்தின் வழிமரபை சார்ந்தவன். தேவனுக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்த நிம்ரோத்தின் வழிமரபை சார்ந்தவன் அசீரியன், அதாவது பாரசீகர்கள். இந்தியாவில் அவர்களை பார்சிகள் என்றும் ஈரானியர்கள் என்றும் சொல்லுவார். அதாவது சாலிவாகனர்கள், சௌராஷ்டிரர்கள், இன்னும் ஆரியர்கள் என்றெல்லாம் அழைக்கப்படுகிற கூட்டத்தில் சேர்ந்தவர்கள். சாலிவாகனர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், சௌராஷ்டிரர்கள் என்றால் தெரியும். சாலிவாகனர் சக ஆண்டை துவக்கம் பண்ணினவர்கள். கிபி 78ஆம் ஆண்டிலே இந்தியாவிலே குடியமர்ந்தவர்கள். இந்தியாவிற்கு நாடோடிகளாக வந்து நாடோடிகளாக வந்து ஈரானில் இருந்து நாடோடிகளாக வந்து கிபி 78ஆம் ஆண்டிலே இந்தியாவிலே குடியேறுகிறார்கள். அவர்கள் எப்பொழுது இந்தியாவிலே குடியேறினார்களோ அப்பொழுது அவர்கள் தங்கள் குடியேறிய அந்த ஆண்டு கணக்கை துவக்குகிறார்கள். அதான் சக ஆண்டு அல்லது சாலிவாகன ஆண்டு. இந்த சாலிவாகன ஆண்டு இன்றைய ஆங்கில நடைமுறை கணக்கில் இருந்து 2024 78 ஆண்டுகளை குறைத்து விட்டீர்கள் என்றால் தோராயமாக 1946 ஆண்டுகள் ஆகிறது என்று நினைக்கிறேன். இந்த ஈரானியர்களின் கூட்டம், அதாவது ஆரியர்களின் கூட்டம் இந்தியாவிற்குள்ளே குடியேறி சக ஆண்டு, இந்திய ஆண்டு கணக்கு சக ஆண்டு அல்லது சாலிவாகன ஆண்டு 1946 இருக்கலாம் அல்லது 56 இருக்கலாம். நீங்கள் 2024 78 ஆண்டுகளை குறைவு செய்து பார்த்தீர்கள் என்றால் இந்த சக ஆண்டு ஈரானியர்கள் ஆரியர்கள் என்ற போர்வையில் இந்தியாவிலே குடியேறி அவங்க வாழத் தொடங்கின காலம் அவர்களே எழுதி வைத்திருக்கிறார்கள். சக ஆண்டு அல்லது சாலிவாகன ஆண்டு கிபி 78. அதை புரிந்து கொள்ளுங்கள். 2000 ஆண்டு கூட ஆகல, இவர்கள் தான். ஆகவே இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நான் வரலாற்றுக்குள்ள போக விரும்பவில்லை, இந்திய வரலாற்றுக்குள்ளே போக விரும்பவில்லை. அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் இதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு, அந்தி கிறிஸ்துவின் வருகை இந்த அசீரிய யூத கலப்பின மக்களில் இருந்து தான் வருவார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை சிம்பாலிக்க இந்த வசனம் மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் சொல்லுகிறது. அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும். இந்த 2 வேத வசனங்களுக்கும் 2 விதமான வேத வியாக்கியானங்களும் இருக்கிறது, ஆழமான உண்மைகள். அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும், அதாவது அந்தி கிறிஸ்து எருசலேமிலே பிரவேசிக்கிற போதும். இன்னொன்று, இப்பொழுது அது இன்னும் பிந்தும். அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு இன்னும் சில ஆண்டுகள் இருக்கிறது. கிறிஸ்துவன் 2ஆம் வருகைக்கு பிற்பாடு தான் அவன் வருவான். 2ஆம் வருகை அல்ல, அவருடைய ரகசிய வருகை. கடைசி கால 7 ஆண்டு கால மகா பெரிய ரட்சிப்பின் பணி முடிவடைந்த பிற்பாடு உலகமெங்கும் சிதறியிருக்கிற யூதர்களும் இஸ்ரவேலர்களிலும் இருந்தும் பூமி எங்கிலும் இருக்கிற சகல மக்களினங்களிலும் இருந்தும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனங்கள் கிறிஸ்துவின் மந்தையின் ஆடுகளாக மீட்டு ரட்சிக்கப்பட்டு முடிகிற 7 ஆண்டுகளின் முடிவிலே பரிசுத்தவான்களின் சபையும் 1,44,000 பரிசுத்தவான்களாகிய தேவனுடைய ஊழியக்காரர்களும் பரிசுத்தவான்களின் சபையும், அதாவது மணவாட்டி சபையும் பரிசுத்த ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளுக்கு பிற்பாடு, அந்த நாளிலே, அதாவது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின்படி பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் அந்தி கிறிஸ்து வெளிப்படாதபடிக்கு, பிரத்யட்சமாய் வெளிப்படாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ அந்த நாளிலே அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அந்த நாளிலே அவன் எருசலேமுக்கு செல்வான். எருசலேம் தேவாலயத்திலே அவன் தன்னைத்தானே தேவன் என்று அறிவித்து அங்கே அமர்வான். எருசலேம் தேவாலயத்திலே தன்னை தேவனாக அறிமுகப்படுத்தி அங்கே அமர்வான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு முன்பு கிறிஸ்து தம்முடைய சபையை, மணவாட்டி சபையையும் பரிசுத்தவான்களையும் எடுத்துக்கொள்ளும்படியாக அனுப்பி தரப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரையும் எடுத்துக்கொள்ளும்படியாக மத்திய வானத்திலே வருகிற போது, இது ரகசிய வருகை அல்ல, இது வரசிய வருகை. எல்லா கண்களும் அவரை காணும், அவரை குத்தினவர்களுடைய கண்களும் அவரை காணும் என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனங்கள் நான் சொல்லல, சகரியா தீர்க்க தரிசியின் புத்தகத்திலே படியுங்கள்.
அந்த நாளில் அதற்கு முன்பு இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். இது ஒன்று அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கான ஒரு பொருளாக்கம். இரண்டாவது பொருளாக்கம் என்னன்னு கேளுங்க. இன்றைய நாட்களிலே கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் இன்று வரை ஹமாஸ், அதாவது பெலிஸ்திய ஹமாஸ் தீவிரவாதிகள் என்றால் வேறு யாரும் அல்ல, பெலிஸ்தியர்கள். அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்லாம் மதம் தழுவியர்கள். ஆபிரகாமின் வழிமரபில் வந்த இஸ்மவேலின் சந்ததியார் அல்ல. இன்னும் ஒன்று, ஏசாவோடு ஆபிரகாமின் மகன் ஈசாக்கின் மகனாகிய ஏசாவின் வழிமரபினரோடு கூடி கலந்திருக்கிற இஸ்மவேலர்களை சார்ந்தவர்களும் அல்ல ஹமாஸ் தீவிரவாதிகள். ஹமாஸ், இசபுல்லா, கவுதி தீவிரவாதிகள் யாரல்ல, இஸ்மவேலர்களும் அல்ல, ஆபிரகாமின் வழிமரபை சார்ந்தவர்களும் அல்ல, ஏசாவின் வழிமரபை கூடி கலந்திருக்கிற இஸ்மவேலர்களை சார்ந்தவர்களும் அல்ல. இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் அனைவரும் பெலிஸ்தியர்கள். அதாவது கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கொடுக்கப்பட்ட நாடாக இருந்த போதே இவர்கள் துரத்தி அடிக்காமல் மீதமாய் வைத்திருந்த அந்த கோலியாத்தின் கூட்டம் இருக்கிறார்களே, பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத், ராட்சத புத்திரர்களின் கூட்டம், பெலிஸ்தியர்களின் கூட்டம் தான் ஹமாஸ் தீவிரவாதிகள். அவர்களோடு அந்த யுத்தம் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் தொடங்கி இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பக்கபலமாக இசபுல்லா தீவிரவாதிகள். இவர்கள் யார்? நிம்ரோத்தின் வழிமரபை சார்ந்தவர்கள், அதாவது ஈரானியர்கள், பாரசீகர்கள் என்று அழைக்கப்படுகிற, வேதாகமம் அசீரியர்கள் என்று சொல்லுகிற அந்த ஈரானியர்கள். இவர்கள் யார்? இவர்களும் இஸ்மவேலர்களை சார்ந்தவர்கள் அல்ல. முஸ்லிம் இஸ்லாமிய மதம் தழுவி இருக்கிறார்கள், ஆனால் இஸ்மவேலர்களை சார்ந்தவர்கள் அல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈரானியர்கள் தான் பாரசீகர்கள், ஈரானியர்கள் தான் பார்சிகள், இந்தியாவில் அறியப்படுகிற பார்சிகள், சாலிவாகனர்கள், சௌராஷ்டிரர்கள் எல்லாம் ஈரானியர்கள், ஆரியர்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஈரானியர்கள் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் இன்னும் அவங்க நேரடியாக இஸ்ரேல் தேசத்திற்குள்ளே, இஸ்ரேல் நாட்டிலே யுத்தத்திற்கு காலடி தடம் பதிக்கவில்லை. வெளியில் இருந்து இசபுல்லா தீவிரவாதிகளையும் கவுதி தீவிரவாதிகளையும் இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வைத்திருக்கிறார்கள் ஓராண்டு காலமாக. தற்பொழுது கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பு, கடந்த 1ஆம் தேதியில் இருந்து என்று நினைக்கிறேன், அல்லது ஒரு கடந்த வாரத்திலிருந்து அவர்கள் செய்த அட்டூழியங்களுக்காக இஸ்ரேல் நாட்டினுடைய ஆகாய படை, அதாவது விமானப்படையினர் ஈரானுக்குள்ளே பல இடங்களை, அவர்களுடைய தொழிற்சாலைகள், அவருடைய யுத்த தளங்கள், அவருடைய வான்படை தளங்கள் அனைத்தையும் ரகசியமாக வெளிப்படையாகவே தாக்கி அளித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இல்லை என்று மறுக்கிறார்கள். இப்பொழுது தான் அது சில நாட்களுக்கு பிற்பாடு தான் அளிக்கப்பட்ட பகுதிகள் எல்லாம் அவர்களுக்கு தெரிய வருகிறது, எவைகள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆகவே அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் தேசத்தை நேரடியாக யுத்தத்திலே சந்திப்பதற்கு. இஸ்ரேல் நாட்டு மக்கள், யூதர்கள் எதிர்பார்க்க முடியாத மகாபலத்த அடியை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம் என்று சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்களிலே அதை பார்க்க முடிகிறது. இதற்கு பக்க துணையாக துருக்கி, எகிப்து, சிரியா, லெபனான், ஏமன் முதலான இஸ்லாமிய நாடுகளும், வடகொரியா, சீனா, ரஷ்யா முதலான பேரரசு நாடுகளும் அவர்களுக்கு பக்க துணையாக ஆயுதங்களை சப்ளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும், அதாவது ஈரானியர்கள், நிம்ரோத்தின் வழிமரபை சார்ந்தவர்கள், பலத்த தேவனுக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்த நிம்ரோத்தினுடைய வழிமரபை சார்ந்தவர்கள், களப்பிரர்கள், அக்காடியர்கள். உங்களுக்கு புரியும்படியே பாசையில இவங்க எல்லாம் களப்பிரர்கள் எல்லாம் இந்தியாவில் தமிழகம் வரைக்கும் வந்திருக்காங்க.
களப்பிரர்களின் ஆட்சி 3 நூற்றாண்டுகள். கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தின் இருண்ட காலம் என்று வரலாற்றிலே படித்திருப்பீர்கள். அவர்கள் அக்காடியர்கள் அக்காத் என்ற ஈரானிய பட்டணத்திலிருந்து பாரசீக பட்டணத்திலிருந்து பாரசீக நாட்டிலிருந்து இங்கே வந்து இந்தியாவிலே வட இந்தியா முதல் தென்னிந்தியா வரையிலும் யுத்தம் செய்து சேர சோழ பாண்டிய பேரரசுகளை வீழ்த்தி சுமார் 2 நூற்றாண்டுகளுக்கு மேல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வாக்கிலே அடிமைப்படுத்தி இந்த நாட்டை சூறையாடி இருக்கிறார்கள். அதான் தமிழகத்தின் இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். களப்பிரர்களின் ஆட்சி, அதான் காலாக், அதாவது நிம்ரோத் கட்டி எழுப்பின அந்த காலாக் என்கிற பட்டணத்தை சார்ந்தவர்கள் களப்பிரர்கள், அக்காத் என்ற பட்டணத்தை சார்ந்தவர்கள் அக்காடியர்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லாம் ஈரானியர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த ஈரானியர்களின் கூட்டம் இந்த அக்காத்தியர்கள் அக்காடியர்கள் களப்பிரர்கள் என்று அழைக்கப்படுகிற சௌராஷ்டிரர்கள் சாலிவாகனர்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த ஈரானியர்களின் கூட்டம் தான் நிம்ரோத்தின் சந்ததியார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போது, நம்முடைய தேசம் என்றால் எந்த தேசம்? இஸ்ராயல் தேசம். யூதர்களுக்கு எழுதப்பட்டது இல்லையா? இஸ்ராயலர்களுக்கு யூதர்களுடைய தேசம், இஸ்ராயலர்களுடைய தேசம். இஸ்ராயல் தேசத்திலே வரும்போதும், நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும், நம்முடைய பட்டணங்களை அழிக்க முற்படுகின்ற போதும் 7 மெய்ப்பரையும், இதான் பிரதானமானது, 7 மெய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். யார் சொல்லுகிறார்? மனிதர் அல்ல சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் சேனைகளின் அதிபதியாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். வானுலக நட்சத்திர சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். வானுலக யுத்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அசீரியன், அதாவது ஈரானியன், அக்காடியர்கள் அக்காத்தியர்கள் களப்பிரர்கள் சாலிவாகனர்கள் என்று அழைக்கப்படுகிற நிம்ரோத்தின் சந்ததியாரான ஈரானியர்கள், அசீரியர்கள், ஈரானியர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே கால் மிதிக்கிற போது, இஸ்ரவேலை சூறையாடி அழிக்கும்படியாக இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே கால் வைக்கிற அந்த நாளிலே 7 மெய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 7 மெய்ப்பர்கள் யார்? நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 7 மெய்ப்பர்களுக்கு அதிபதி 8வது அதிபதியும் 6 சங்கார தூதர்களின் தலைவனும் எங்கே சென்றிருக்கிறார்கள்? கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி எருசலேமிலே யுத்தம் தொடங்கின நாளிலேயே எருசலேம் மாநகரம், எருசலேம் தேவாலயம் இருந்த பட்டணம் அழிக்கப்பட்டு, அதாவது 500க்கு அதிகமான ஏவுகணைகளை ஹமாஸ் தீவிரவாதிகள் ஏவி 100க்கு அதிகமான யூதர்களை சிறைபிடித்தார்களே, அந்த நாளிலேயே இந்த 7 மெய்ப்பர்களின் அதிபதியாகிய ஒருவன், அதாவது மிகாவேல், 6 சங்கார தூதர்களுக்கு தலைவன், அவனும் இந்த 7 சங்கார தூதர்கள் அல்லது 7 மெய்ப்பர்களுக்கும் அதிபதியாகிய 8வது அதிபதியும் மனிதனும் அன்று அந்த எருசலேம் பட்டணத்திலே வீற்றிருந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்து தான் அந்த யுத்தம் தொடங்கியது. அதன் முடிவு காலம் தோராயமாக நாட்களை என்னால் சொல்ல முடியாது. 1 ஆண்டும் சுமார் 28 நாட்களும் முடிவடைய போகிறது. எந்த நாளிலே அது முடிவு வரும் என்று சொல்ல தெரியாது எனக்கு. வேதாகமத்திலே ஒரு குறிப்பு இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நான் அதை படிக்க விரும்பவில்லை, வேறு பல செய்திகளிலே சொல்லியிருக்கிறேன். ஐப்பராத்து நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களை அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன். அவர்கள் அவிழ்த்து விடப்பட்டார்கள். அவர்களுக்குரிய யுத்த சேனைகளின் தொகை எவ்வளவு என்று சொல்ல கேட்டேன். 20 கோடியாக இருந்தது. அக்னிமயமான தேவதூதர்கள் குதிரைகளின் மேல் ஏறி வருகிற
பட்சிக்கிற அக்னி ஜுவாலைகளை போல் இருக்கிற 20 கோடி யுத்த சேனைகள் வருகிறது. இவர்கள் ஒரு வருடமும், அந்த வசனத்தில் வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 10, 11, 12ஆம் வசனங்கள்ல இருக்கும். அதுக்கு பின்னாலே இருக்கும், படிங்க. ஒரு ஆண்டுக்கும், ஒரு வருடத்திற்கும், ஒரு மாதத்திற்கும், ஒரு நாளுக்கும், ஒரு மணி நேரத்திற்கும் யுத்தம் செய்யும்படியாக கட்டவிழ்த்து விடப்பட்ட யுத்த சேனை. இந்த 7 மெய்ப்பர்களில், மனுஷரில் 8 அதிபதிகளில் பிரதானி அந்த 4 தூதர்களில் ஒருவன். 8 அதிபதிகளில் பிரதானி அந்த 4 தூதர்களில் ஒருவன். அந்த 7 மெய்ப்பர்களில் 3 பேர், இந்த 4 தூதர்களில் 3 பேர். இந்த 7 மெய்ப்பர்களில் 3 பேர் அவர்கள். நன்றாக இந்த வரிசையை உங்களுக்கு சொன்னா புரியாது. இது ஒரு அடுக்கு தொடர் வரிசை. இவர்கள் 4 பேரும் ஜீவனுள்ள தேவனுடைய சிங்காசனத்தை சுமக்கிற 4 ஜீவன்களில் இருந்து, ஒவ்வொரு ஜீவனில் இருந்தும் வழிபட்ட சிங்க முகத்திற்குரிய தூதன் ஒருவன், காளை முகத்திற்குரிய தூதன் ஒருவன், மனுஷ முகத்திற்குரிய தூதன் ஒருவன், கழுகு முகத்திற்குரிய தூதன் ஒருவன். 4 ஜீவன்களில் இருந்தும் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிற 4 தூதர்கள், பிரதான தூதர்கள், தேவனுடைய சிங்காசனத்தை சுமக்கிறவர்கள். இவங்க சாத்தான்கள் அல்ல, இவர்கள் பிரதான தேவதூதர்கள், அதிபதிகள். சாத்தானையும் அவனுடைய சேனைகளையும் பிடிப்பதற்காக தேவனுடைய பலத்த அதிகாரத்தோடு தேவனோடு இருக்கிறவர்கள், தேவனுடைய சிங்காசனத்தை சுமந்து கொண்டிருக்கிற 4 ஜீவன்களில் 4 முகங்களை சார்ந்தவர்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் நின்று தான் ஐப்ராத்து நதியிலே கட்டப்பட்டிருக்கிற தேவதூதர்கள் 4 பேரும் கட்டவிழ்த்து விடப்பட்டார்கள், விட்டிருக்கிறார்கள். ஐப்ராத்து நதி வற்றி போயிருக்கிறது. நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 4 தூதர்களுடைய யுத்த சேனைகளும் வெளிப்பட்டாயிற்று. ஆனால் அவர்கள் இன்னும் யுத்தத்தை தொடங்கவில்லை. நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். எருசலேமிலே மனிதர்களுக்குள்ளே, யூதர்களுக்குள்ளும் இஸ்லாமியர்களுக்குள்ளும், ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும், இசபுல்லா தீவிரவாதிகளுக்கும், ஈரானியர்களுக்கும், ஹவுதி தீவிரவாதிகளுக்கும் தான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நேரடியாக கர்த்தருடைய யுத்த சேனை இன்னும் களத்திலே யுத்தத்திற்கு இறங்கவில்லை. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களில் ஒரு பிரிவினர் அங்கே ஏன் சென்றிருக்கிறார்கள்? நான் சொன்ன 2 பேர், 7 மெய்ப்பர்களில் ஒருவனும் 8 அதிபதிகளில் பிரதானியும் அங்கே ஏன் சென்றிருக்கிறார்கள் என்றால், அங்கே 8000த்திற்கு அதிகமான சுரங்கங்கள், டனல்ஸ், கிலோமீட்டர் கணக்கில் பூமிக்கு அடியில அந்த காசா ஸ்ட்ரிப் பகுதிகளிலும் லெபனானிலும் அதன் இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற எல்லா எதிரி நாடுகளின் பூமிக்கடி நிலத்தடிகளிலே கிலோமீட்டர் கணக்கில் டனல்ஸ் வச்சு அங்கதான் தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கிறாங்க. ஆயுதங்களும் அங்கே தான் பதுக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்டுபிடிப்பதற்காக கர்த்தருடைய சேனாதிபதிகளில் 2 பேரும் தூதர்களும் அங்கே சென்றிருக்கிறார்கள். இந்த டனல்ஸை எல்லாம் ஊடுருவி, நிலத்தடிகளை ஊடுருவி டனல்ஸ், சுரங்கங்களை கண்டுபிடிப்பவர்கள் இந்த தேவதூதர்கள். இவர்கள் யுத்தத்தில் இருக்கிற அந்த யுத்த வீரர்களுக்கு, ராணுவ வீரர்களுக்கு இந்த தகவலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தூதர்கள் நேரடியாக பணியாற்றவில்லை. ரகசியமாக தூதர்களை எவரும் பார்க்க முடியாது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வேத வசனங்களில் இருக்கிற ரகசியங்கள். நீங்கள் அதெல்லாம் இப்ப உங்களுக்கு வழங்காது. சோ நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க புரிஞ்சுக்குங்க. அந்த யுத்தம் வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வரையான வசனங்களிலே சூரியகரிக்கப்பட்டிருக்கிறபடி ஒரு வருடத்திற்கும், ஒரு நாளுக்கும், ஒரு மாதத்திற்கும், ஒரு நாளுக்கும், ஒரு மணி நேரத்திற்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. பூமியின் குடிமக்களில் அல்லது அந்த மத்திய கிழக்கு ஆசியாவின் குடிமக்களில் 1/4 பங்கு பேர் சாகடிக்கப்பட வேண்டும் என்பது அங்கே அந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் வேறொரு தகவலை சொல்லியிருந்தேன். இந்த யுத்தம் நிறுத்தப்படுகிற நாளிலே வானமும் பூமியும் சமுத்திரமும் ஒட்டுமொத்தமாக குலுங்கும். பூமி ஒரு குடிசையை போல் பெயர்த்து போடப்படும். ஏசாயா 13ஆம் அதிகாரம், ஏசாயா 24ஆம் அதிகாரம், ஏசாயா 2ஆம் அதிகாரம் இங்கெல்லாம் இருக்கிறது. நீங்கள் படித்து பார்க்க வேண்டும்.
ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். மீண்டும் ஒரு முறை வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் குலுங்க பண்ணுவேன். எல்லா ஜனங்களாலும் விரும்பப்படுகிறவர் வருவார். பரிசுத்தாவியானவர் அன்றுதான் வருவார். நீங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள். இங்க இந்த நம்ம ஆசாமிகள் சொல்ற மாதிரி இங்க பரிசுத்தாவியானவர் பின்மாரி மலையா ஒன்றும் ஊற்றப்படலை. இன்னும் இங்க எல்லாம் ஊற்றப்படுகிற இவர்களிடத்தில் ஊற்றப்படுகிற ஆவிகள் எல்லாம் பிசாசின் ஆவிகள், அசுத்தாவிகள், பொய்யின் ஆவிகள், வழிதப்பி தெரியப்படுகிற வேதித்தான் ஆவிகள். வேத பொருட்கள் சொல்வதை நம்பாதிருங்கள், வேத வசனம் சொல்வதை கேளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த யுத்த சேனை அன்று இந்த யுத்தம் நிறுத்தப்படுகிறது. இவர்களாக எந்த சமரச பேச்சிலும் நிறுத்த மாட்டார்கள். இஸ்ரவேல் தேசத்தார்களோ தேசத்தின் அதிபதிகளும் நிறுத்த மாட்டார்கள். இந்த தீவிரவாதிகளும் யுத்தத்தை நிறுத்த மாட்டார்கள். ஈரானியர்களும் யுத்தத்தை நிறுத்த மாட்டார்கள். உலக மற்ற நாடுகளும் நிறுத்துவதற்கு சமரச பேச்சுவார்த்தை போல் நடிப்பார்கள். அவர்களுக்கு ஆயுத வியாபாரிகள். அவர்கள் யுத்தத்தை தொடர்ந்து நடத்துவதைத்தான் விரும்புவார்கள். யாரும் நிறுத்துவதற்கு முற்பட மாட்டார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த நாளிலே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வருகை இருக்கும். பின்மாறி எழுப்புதல். அந்த நாள் வானமும் பூமியும் சமுத்திரமும் குலுக்கப்படும். பூமி ஒரு குடிசையை போல், ஒரு கட்டிடம் எப்படி 100 மாடி கட்டிடம் அல்லது 50 மாடி கட்டிடம் அல்லது 25 மாடி கட்டிடம் அல்லது ஒரு சாதாரண வீடு எப்படி பூமிக்குள்ளே நிலத்திற்குள்ளே புதைந்து போகிறதோ அதுபோல இந்த வானமும் பூமியும் குலுக்கப்படுகிற நாளில், சமுத்திரமும் குலுக்கப்படுகிற நாளிலே இந்த பூமியின் குடிமக்களில் 80 லட்சம் பேர் ஒரே நாளிலே சாகடிக்கப்படுவார்கள் 24 மணி நேரத்தில். இது எச்சரிக்கை. அதாவது அந்த வான சேனைகள் யுத்தம் தொடங்கினால் பூமியில் இருக்கிற ஜனக்கூட்டத்தில் 1/4 பங்கு பேர், அதாவது 800 கோடி பேர் இருக்கிறார்கள் என்றால் 250 கோடி பேருக்கு மேல் ஒரு வருடம், ஒரு மாதம், ஒரு நாள், ஒரு மணி நேரத்திற்குள்ளே சாகடிக்கப்பட வேண்டும். அதற்குரிய முன்மாதிரி, முன் நடப்பு, ஒரு பிரதிபலிப்பு தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற யுத்தம். நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தைகள் சத்தியமானால், நான் சொல்லுவது, நான் புரிந்து கொண்டிருப்பதும் உண்மையானால், இந்த யுத்தம் தொடங்கி ஒரு வருடம், ஒரு மாதம், ஒரு நாள், ஒரு மணி நேரம் முடிவடைகிற போது இந்த வானமும் பூமியும் குலுக்கப்படக்கூடும். அந்த நாளிலே அன்று இந்த யுத்தம், இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தம் நிற்கும், நிலை நிற்கும், நின்றுவிடும். அந்த நாளிலே 80 லட்சம் பேர் ஒரே நாளிலே இந்த பூமி எங்கிலும் சாகடிக்கப்படுவார்கள். அவர்கள் துஷ்டர்களாக, துன்மார்க்கர்களாக, கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே சொல்லுகிறார், அவர்கள் இன்னும் அந்த யுத்தத்தை தொடங்கவில்லை. இப்பொழுது மனிதர்களுக்குள் தான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தான், இஸ்மவேலர்களுக்கு அல்ல. நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இந்த ஹமாஸ், இசபுல்லா, கவுதி தீவிரவாதிகள், ஈரானியர்களுக்கு துணையாக இஸ்மவேலர்கள் இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் மதம், இஸ்லாமிய மதம் சார்ந்த தீவிரவாதிகள், பெலிஸ்தியர்களும் ஈரானியர்களும் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர்கள் என்றைக்கு இந்த தேசத்திற்குள்ளே, இஸ்ரேல் தேசத்திற்குள்ளே உள்ளே ஏறி தாக்குதல் நடத்துகிறார்களோ, ஆகாய மார்க்கமாகவோ, கடல் மார்க்கமாகவோ அல்லது தரை மார்க்கமாகவோ இஸ்ரேல் தேசத்திற்குள்ளே அவர்கள் பலத்த ஒரு தாக்குதலை ஈரான் அரசு, ஈரானியர்களும், ஹமாஸ் தீவிரவாதிகளும், இசபுல்லா தீவிரவாதிகளும், கவுதி தீவிரவாதிகளும், அவர்களுக்கு துணை நிற்கிற அண்டை நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேல் தேசத்தை தாக்க துணிவார்களே. ஆனால் அந்த நாளிலே கர்த்தர் இந்த 7 மேய்ப்பரையும், மனுஷரில் 8 அதிபதிகளையும், அவர்களுடைய சேனைகளையும் அவர்களுக்கு அசீரியனுக்கு விரோதமாய், ஈரானியர்களுக்கு விரோதமாய் நிறுத்துவார். அதை புரிந்து கொள்ளுங்கள். யார் இந்த 7 மேய்ப்பர்கள்? நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதை குறித்த செய்திகளை முன்பே கொடுத்திருக்கிறேன். என்னுடைய முகநூலின் பக்கங்களிலும் இருக்கிறது. யூடியூப் பர்னிங் டார்ச் இன் தமிழ் என்கிற எரிகிற தீவட்டி என்கிற யூடியூப் சேனலிலும் இருக்கிறது. தேடி பார்த்து கேளுங்கள். நான் இதை கொடுத்திருக்கேன். இருந்தாலும் இந்த 7 மேய்ப்பர்கள் யார் என்பதை நான் உங்களுக்கு வேறு ஒரு வசனத்தின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம், அந்த செய்தியும் தனியாக கொடுத்திருக்கிறேன். அது வேற. இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம். அதையெல்லாம் சொல்ல போதில்லை நான் இப்போ. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம்
இரண்டாம் வசனம். 1ஆம் வசனம், பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். வரக்கடவர்கள் என்று சொன்னார். நகரத்தின் என்பதை நீங்கள் பூமியின் விசாரிப்புக்காரர்கள் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே நகரத்தின் பட்டணத்தின் விசாரிப்புக்காரர்கள் என்று தமிழிலே இருக்கிறது. ஆனால் இது ஒட்டுமொத்த பூமியின் விசாரிப்புக்காரர்கள், அதாவது ஏழு மெய்ப்பர்கள். இந்த 7 மெய்ப்பர்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 7 சபைகளின் தூதர்கள் என்று சொல்கிறது. தேவனுடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கிற 7 பொன் நட்சத்திரங்கள் என்று சொல்கிறது. அது அந்த பொன் நட்சத்திரங்கள் 7 சபைகள், 7 குத்துவிளக்குகளின் சபைகள். அந்த சபைகளின் மேல் சபைகளின் அதிகாரிகளாக அல்லது ஆசாரியத்துவ தூதர்களாக இருக்கிற 7 தூதர்கள் தான் இந்த 7 தூதர்கள். நீங்கள் அதை இது உலகமெங்கும் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராக இருக்கிற தேவனுக்கு முன்பாக இருக்கிற 7 சபைகள். இந்த 7 சபைகளின் பரிபாலன தூதர்கள் அவர்கள் தான் இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே பூமியின் விசாரிப்புக்காரர்கள் என்று சொல்கிறார். 7 பேர். எழுதுயா ஒரு நிமிடம். மழை என்னன்னா லேட்டாக வரையோன்னு நினைச்சேன். மழை இன்னும் தேய்த்து நினைச்சு இன்னும் கையோட அங்கே தேய்த்து துணி மாறிடல. இடம் தோன்றும். வியாபாரா ஒரு பாக்கெட்டா? இனி இந்த சீசன் இல்லை, இடையில 4 நாள் வெறிச்சுது, செம்ம சூடு, மழை பெய்த ஒரு லட்சணம் இல்லாம வறண்டு போச்சு இல்ல 4 நாளையில. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தடங்களுக்கு வருந்துகிறேன். ஒரு புறம் மழை, பெருமழை, இன்னொரு புறம் இந்த 7 மெய்ப்பர்களும் யார் என்றால் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. பின்பு அவர் பூமியின் விசாரிப்புக்காரர்கள், அதாவது நகரத்தின் என்று இருக்கிறது, நான் அதை பூமியின் என்று சொல்லுகிறேன், தங்கள் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். 2ஆம் வசனம், அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். வடக்கே பார்த்தன்னா வானத்தின் வாசல், ஆலயத்தின் வாசல் அல்ல, வானத்தின் வாசல். வடக்கே பார்த்த உயர்ந்த வாசல் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கீதரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவன் ஆசாரியன், முத்திரையிடுகிற தூதன். அந்த முதலாவது வந்த வெட்டுகிற ஆயுதங்களோடு வந்த 6 பேர் சங்கார தூதர்கள். இதை நான் இதனுடைய இந்திய புராண கதைகளின் விளக்கத்திலும் யோபு 38ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வைத்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறேன். அதுவும் யூடியூபில் இருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்வதானால், அங்கே மிகாவேல் என்று சொல்லப்படுகிறவன் தான், அவனுடைய 6 தூதர்கள் தான்
அருமையின் நட்சத்திரத்தினுடைய கார்த்திகை நட்சத்திரத்தை தொடர்ந்து வருகிற 6 நட்சத்திரங்கள். கார்த்திகை நட்சத்திரம் நடுவில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னும் பின்னும் வருகிற 6 நட்சத்திரங்கள் அருமை நட்சத்திரங்கள். அவைகளின் நட்சத்திரங்கள் 6 ஒன்றாக இணைக்கப்பட்ட முருகவேல். இங்கே இந்திய புராண கதைகளில் யாரு பெருந்தெய்வ வழிபாட்டிலே 6 முருகன், 6 படை வீடு, 6 இடங்களிலே 6 பேர் தனித்தனியாக இருக்கிறார்கள். 6 பேரும் இணைந்த ஒரு நபர் யார்? முருகவேல். வேதாகமம் அந்த 6 சங்கார தூதர்களுக்கு தலைவன், 6 பேருக்கும் தலைவன், 6 பேரும் இணைந்த ஒருவனை மீகாவேல் என்று சொல்லுகிறது. சங்கார தூதர்களுக்கு அதிபதி, உங்கள் அதிபதி. தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் அதிபதியாகிய மீகாவேல் அப்பொழுது தோன்றுவான். ஆம், அந்த மீகாவேலும் அவனை சார்ந்த 6 சங்கார தூதர்களும் அங்கே வெட்டுகிற ஆயுதங்களோடு சங்கார தூதர்கள் தங்கள் பணிக்காக வந்திருக்கிறார்கள். அந்த 6 பேருக்கு நடுவிலே ஒருவன் இருக்கிறான். சணல் நூல் அங்கி தரித்து கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒரு புருஷன் என்றான். அவன்தான் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சர்வலோக சங்காரத்திற்கு முன்பு ஜீவனுள்ள தேவனுடைய மக்களாக இயேசு கிறிஸ்துவின் மந்தையின் நாடுகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட, இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் இரத்தத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுடைய நெற்றிகளிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முத்திரை அடையாளம் போடுகிற தூதன். அவர்கள் எல்லாரும் ஆயத்தமாகிவிட்டார்கள். நாம் இன்னும் ஆயத்தமாகவில்லை. வெறும் தண்ணீர் முழுக்கு, தண்ணீர் ஸ்நானம் போதும் பரலோகத்துக்கு போறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கள்ள பிரசங்கங்களை கேட்டு, கள்ள தீர்க்கதரிசிகளை நம்பி, அசுத்தாவிகளின் துர்பதேசங்களை நம்பி, இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் இரத்தத்தை புறக்கணித்து விட்ட நீங்களும் இந்த கிறிஸ்தவர்களும், இந்த உலக கிறிஸ்தவர்களும் எங்கே சென்றடைய போகிறார்கள் என்ற கேள்வியை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சணல் நூல் அங்கி தரித்த கணக்கனுடைய மைக்கூட்டை தன் முத்திரை, அதாவது அந்த முத்திரை கோலை உடைய தூதன், அந்த தூதன், அந்த புருஷன், அவன் பூரண புருஷனாக இருப்பான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவன் தான் நெற்றிகளிலே முத்திரை போடுகிறவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்கள் அதை ஒன்றை நினைவு கொள்ள வேண்டும். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்டு விடுதலையாக்கப்படுகின்ற நாளிலே அன்று ராத்திரி பஸ்கா ஆட்டினுடைய ரத்தம் அந்த வீட்டின் அனைவர் மேலும், அவர்கள் வீட்டாருடைய முன் பின்புற வாசல்களின் நிலைக்கால்களிலும் வாசல்களிலும் தெளிக்கப்பட்டது. மீட்பின் அடையாளம். எகிப்திலே நடைபெற்ற எந்த சங்காரமும், எந்த வாதைகளும், மாபெரும் 10 கொடிய வாதைகளும், கடைசி வாதை தலைப்பிள்ளை சங்காரமும் இஸ்ரவேல் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை தீண்டவில்லை. அதுபோல இந்த பூமியில இருக்கிற 1/3 ஜனம் கூட்டம், சகரியா 8ஆம் அதிகாரம் அல்லது 11ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியில் இருக்கும் 1/3 ஜனக்கூட்டம் அழிக்கப்படும், தெரிந்து கொள்ளப்படும். 2/3 சங்காரம் செய்யப்படும். அந்த 1/3 ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தப்பி பிழைக்கிற ஜனம், மகா கொடிய உபத்திரவங்களுக்குள்ளாக அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளிகளை போல் இருக்கும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதுதான் ஆரம்ப நாள், அதன் துவக்க நாள். 80 லட்சம் பேர் சாகடிக்கப்படுவார்கள் என்று அந்த பணி தொடங்குகிறதோ அன்று 80 லட்சம் பேர். இதில் கள்ள கிறிஸ்தவர்கள், பக்திவேட கிறிஸ்தவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், வேத புரட்டர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள் அனைவரும் சங்காரமாவார்கள். ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து பணம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற அனைத்து கள்ள வேத புரட்டர்களும் அன்றைய தினத்திலே சாகடிக்கப்படுவார்கள். அந்த 80 லட்சம் பேரிலே இந்த கள்ள உபதேசிகளும், கள்ள போதகர்களும், கள்ள தீர்க்கதரிசிகளும் அநேகராயிருப்பார்கள். துன்மார்க்கர்கள், அந்தி கிறிஸ்துவின் சேனைகள், சாத்தானுடைய கைக்கூலிகள். அதை மறந்து விடாதீர்கள். 80 லட்சம் பேர் ஒரே நாளிலே சாகடிக்கப்படுவார்கள். அதன் பிற்பாடு தான் அந்த சங்காரத்தை, அந்த வானமும் பூமியும் குலுக்கப்படுகிற அந்த நாளிலே அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இஸ்ரவேல் தேசத்திலே கை வைக்க புறப்படுகிற ஈரானியர்களின் கூட்டமும் அவர்களுடைய சேனைகளும் யுத்தத்தை நிறுத்தி அநேகர் லட்சக்கணக்கான பேர் சாகடிக்கப்பட்டு உலகமே விழித்துக் கொள்ளும் அன்று. ஓ, சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இஸ்ரவேலர்களின் தேவன்.
அவர்களால் யூதர்களின் தேவன், யூதர்களும் அன்று தான் நம்புவார்கள், இவர்தான் மரித்து உயிர் தெழுந்த மேசியாவாகிய கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்று மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து தான் தாங்கள் சிலுவையிலே அடித்து கொலை செய்த கிறிஸ்துவாகிய மேசியா, இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த நாள் வந்து கொண்டிருக்கிறதா நான் என்னைக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த வசன ஆதாரங்களை சொன்னேன். ஆனா அதன் பிரதிபலிப்பாக, முன் அடையாளமாக இந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. ஏனெனில் நியாய தீர்ப்பு எருசலேம் தேவாலயத்திலிருந்து தான் தோன்றும். யாக்கோபு 1:17 அல்லது 18 என்று நினைக்கிறேன், அல்லது 1 எதிர்வாக இருக்கும். அதுல எங்க ஒரு இடத்துல நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. ஏன் அக்டோபர் 7ஆம் தேதி, கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி எருசலேம் தேவனுடைய வீட்டிலே தான் அந்த யுத்தம் தொடங்கியது, நியாய தீர்ப்பு தொடங்கியது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை அங்கே சொல்லுகிறார், இந்த 7 பேரும் தான் அந்த 7 சபைகளின் தூதர்களும், இந்த 7 சங்கார தூதர்களும் தான், முத்திரையிடுகிற தூதனும் அந்த 6 சங்கார தூதர்களும், மிகாவேல் உட்பட 6 சங்கார தூதர்களும் யார்? வேறு யாரும் அல்ல. நீங்கள் ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கலாம், இங்கே விக்கிரக தோப்புகளிலே திருச்செந்தூரிலும், திருப்பரங்குன்றத்திலும், பழனியிலும், திருத்தணியிலும், இங்கே அந்த 6 வீடுகளிலே தான் சங்கார தூதர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று. இல்லை, இல்லவே இல்லை. அவர்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. முத்திரையிடுகிற தூதன் சபரிமலையிலே கலியுக வரதனாக, ஐயப்பனாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறான். கால்களிலே கட்டப்பட்டவனாக உட்கார்ந்திருக்கிறான். எழும்ப முடியாதபடி இடுப்போடு சேர்த்து கால்கள் கட்டப்பட்டவனாக அமர்ந்திருக்கிறான் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அவன் எழும்பி வந்து சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அங்கே யாரும் இல்லை, அங்க பிசாசுகள் தான் குடியிருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த தேவாலயங்களிலும், எந்த கோவில்களிலும், பழங்கால பழங்கால பெருங்கற்கோவில்களில் எந்த தேவர்களும் இல்லை. சிவனும் இல்லை, பிரம்மனும் இல்லை, விஷ்ணுவும் இல்லை, முருகனும் இல்லை. 6 வீடுகளிலே உட்கார்ந்திருக்கிற 6 முருகர்களும் இல்லை. 6 குமாரர்களும் இல்லை. சபரிமலையிலே கலியுக வரதன் ஐயப்பனும் இல்லை. அவன் தான் முத்திரையிடுகிற தூதன். அவன் தன் காலம் வரும் வரை பெண்களால் தீட்டுப்படக்கூடாது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சபரிமலையிலே பெண்கள் செல்லக்கூடாது என்ற விதி அது அகற்றப்பட்டு சுமார் 9 அல்லது 10 ஆண்டுகளுக்கு மேலாயிற்று. இப்போது எல்லாரும் செல்லலாம். ஏன்? காரணம் என்ன? அவன் அங்கிருந்து எழும்பி போய்விட்டான். அவன் தூதன். கர்த்தருடைய இந்த 7 தூதர்களில் முத்திரையிடுகிற தூதன், தனது அங்கீகரித்திர நீலவர்ண நீலவர்ண அங்கீகரித்தவன், ஒற்றை அங்கீகரித்த ஒரு தலைமுடி சவரம் பண்ணாத ஒரு வாலிபன். அவன் தூதன், தேவனுடைய கர்த்தருடைய தூதன். அதை புரிந்து கொள்ளுங்கள். இவர்களெல்லாம் மாயையின் கட்டுகளுக்குள்ளே சில காலம் கட்டப்பட்டிருந்தார்கள். ரோமர் 8:19 முதல் 24 வரையான வசனங்களிலே நீங்கள் படித்தால் தெரியும். சர்வ சிருஷ்டியும் கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. மாயையின் கட்டுகளுக்குள்ளே தேவதூதர்கள், அதாவது கடைசி கால மீட்பின் பணியையும் சங்கார தொழிலையும் செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய தூதர்கள் மனிதர்களாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு விக்கிரக தோப்புகளிலே சிலைகளாக மாயை என்கிற பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ளே கட்டப்பட்டிருந்தார்கள். அவர்களை மாயைக்குள் கட்டினவரே அந்த கட்டுகளை அவிழ்த்து எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்து விட்டார். புரியுதா? இதெல்லாம் தான் வேதம். சும்மா ஆசீர்வாதம் செழிப்பு இல்ல, ஐஸ்வர்யம் அற்புதம் இல்ல. இவைகள் எல்லாம் தான் அற்புதம், இவைகள் எல்லாம் தான் அதிசயம், இவைகள் எல்லாம் தான் ரட்சிப்பு, மீட்பின் முன்னேற்பாடுகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், அப்பொழுது மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் வந்து முதலாவது களைகளை பிடுங்கி கட்டுகளாக கட்டி சுட்டரிக்க ஒப்புக் கொடுப்பார்கள். பின்பு தானியங்களை அறுவடை செய்து களஞ்சியத்திலே சேர்ப்பார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுடைய ஆத்துமாக்கள் களஞ்சியம் சேர்க்கப்படும். களைகள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்பாமல் உலகத்தின் தண்ணீர்களையும் விளங்காத அந்நிய பாஷை உளறல் பேச்சுகளையும் நம்புகிற ஒரு கிறிஸ்தவனும் பரலோகம் செல்ல மாட்டான். தேவனுடைய களஞ்சியத்திற்கு சேர்க்கப்பட மாட்டார்கள், சுட்டரிக்கப்படுவார்கள், களைகளாக பட்டுங்கப்பட்டு. அது துவங்குகிற நாள் அன்றாக இருக்கும். அதை புரிந்து கொள்ளுங்கள்.
அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் அவன் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் அவர் 7 மெய்ப்பரையும், அதாவது 6 சங்கார தூதர்களையும் முத்திரையிடுகிற தூதனாகிய 7வது நபரோடு சேர்ந்து 7 சபைகள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற உலகமெங்கும் வியாபித்திருக்கிற 7 சபைகளின் தூதர்களையும் இங்கே அனுப்புவார். அவர்களோடு மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவர்களுக்கு முன்பாக, ஈரானியர்களுக்கு, அசீரியர்களுக்கு, அந்திகிறிஸ்து சாத்தானுடைய சேனைகளுக்கு முன்பாக நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். நம்புகிறாயா? இதான் வேதத்தின் ஆழம், இதான் தேவனுடைய ஆழங்கள், இதான் வேதாகம சத்திய வசனங்களின் ஆழமான உண்மைகள். நீ இதை புரிந்து கொள்ளாமல் வெறும் ஆசீர்வாதம், வெறும் அற்புதம், அதிசயம், செழிப்பு, ஐஸ்வர்யம் இவைகளுக்காக பின்னால் ஓடுகிறாய். இதை புரிந்து கொள். முதலாவது, இவைகளை பிரசங்கிக்க தெரியாத பிரசங்கிகள் கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஊழியர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்ட சபையின் கண்காணிகளோ, ஊழியர்களோ, போதகர்களோ அல்ல, தீர்க்கதரிசிகளோ அல்ல. இவர்கள் தான் தோன்றிகள், வேசி பிள்ளைகள், சாத்தானின் மக்கள், பாபிலோனின் மேசித்தன ஆவிகளின் மக்கள் இவர்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், நான் திரும்பவும் மீகா தீர்க்கதரிசிக்கு அந்த 7 மேய்ப்பர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் 2ஆம் அதிகாரங்களின் வழியாகவும், இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களின் வழியாகவும் உங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறேன். நீங்க மீதி உள்ளதை படிங்க, உங்களுக்கு புரியும், இனி புரியும். நான் திரும்பவும் மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் வசனத்திற்கு வருகிறேன். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்கிறது? இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே ஈரானிய படை உள்ளே வருமானால், அது ஆகாய மார்க்கமாக வந்து தாக்குதல் நடத்துமானால், நேரடியாக இதுவரை அவர்கள் ஹமாஸ் தீவிரவாதிகளை வைத்துக் கொண்டும், இசபல்லா தீவிரவாதிகளை வைத்துக் கொண்டும், கவுதி தீவிரவாதிகளை வைத்துக் கொண்டும் இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல முனை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பூமிக்கு அடியில் சுரங்கங்களின் வழியாக தாக்குதல் நடத்துகிறார்கள். ஆனால் நேரடியாக இன்னும் கால் வைக்கவில்லை. தப்பித்தவறி நேரடியாக இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே, எருசலேம் பட்டணத்திற்குள்ளே ஒரு ஈரானியன் கால் வைத்தாலும், ஈரானிய ராணுவம் கால் வைக்குமானால், அல்லது ஆகாய மார்க்கமாக உள்ளே வந்து தாக்குதல் நடத்துமானால், இந்த சம்பவம் நிச்சயமாக நடைபெறும். ஆனால் அந்த 4 1 பங்கு, 1/4 பங்கு ஜனம், பூமியின் 1/4 பங்கு ஜனங்கள், சுமார் 180 கோடிக்கு மேல் ஜனங்கள் ஒரு வருடத்திலே சாகடிக்கப்படுவது வேறு, அது பிற்பாடு, இப்ப இல்ல. ஆனால் இவர்கள் வருகிற அந்த நாளிலே தேவன் அந்த யுத்த சேனையை 7 மெய்ப்பரையும் மனுஷரில் 8 பிரதான அதிபதிகளையும், அவர்களும் தூதர்கள் தான், மனிதர்களாக இருப்பார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பூரண புருஷர்களாக இருப்பார்கள், மறுபடி பிறந்தவர்களாக இருப்பார்கள். இந்த கள்ள காணிக்கை பொறுக்கிகள் சொல்லுகிற பாபிலோனின் அசுத்தாவிகளின் வேத புரட்டு உபதேசங்களிலே கற்பிக்கப்படுகிற முழுக்கு ஸ்நானம் எடுத்து மறுபடி பிறந்த ஆசாமிகள் அல்ல. மாமிசத்திலே மரணத்தை வென்று, மாமிச இச்சைகள், உடலின்ப உணர்ச்சிகளின் இச்சைகள், ஆசைகள், இச்சைகள் அனைத்தையும், பண ஆசை, பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, சம்பாத்திய இச்சை, புகழ், பெருமை, அந்தஸ்து, இவைகளை எல்லாம் அடக்கி வென்று, மரணத்தை சரீரத்திலே வென்று, கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு, கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பப்பட்டு, உயிர்ப்பிக்கப்பட்டு, மறுபடி பிறந்து, பூரண புருஷர்களாய், புதிய மனுஷனும் பூரண புருஷனுமாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாய், பூரண புருஷர்களாய் மாறுகிற பூமி மனுஷரில் 8 அதிபதிகள். சும்மா வந்தவன் போனவன், பைபிளை எடுத்துக்கிட்டு ஜெபம் பண்றவன், காணிக்கைக்காக வீடு வீடாயாரி ஜெபம் பண்றவன் எல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்க மாட்டான். இதோ ஆவி இறங்குது, எழுப்புதலின் ஆவியை பற்றி எரிகிறது, எழுப்புதலின் அக்கினி பற்றி எரியுதுன்னு சொல்ற அந்த கள்ள பிரசங்கி, வரகு கட்டைகளின் மேல் தீயை கொளுத்தி, இதுதான் பரலோக அக்கினி, இதை சுற்றி வாருங்கள், இதை மறுகடந்து வாருங்கள், தண்ணீரிலே ஸ்நானம் முழுகி ரட்சிப்பை பெறுங்கள் என்று சொல்லுகிற அந்த மகா பாவிகள் ஒன்றும் அந்த கூட்டத்தில் இருக்க மாட்டான், 8% இருக்க மாட்டான். இவர்கள் மறுபடி பிறந்தவர்கள் அல்ல, மறுபடி பிறக்கிறவர்கள் இன்னும் பிறக்கவில்லை.
இதெல்லாம் போலி, கள்ள கபட வேடதாரிகள். இவர்களை நம்பி மோசம் போய் கொண்டிருக்கிற அன்பு இறைமக்களே, மனம் திரும்புங்கள். அந்த நாள் சமீபத்து உங்கள் அருகே வந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், மீகா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். இப்பவும் அங்க அக்னி தான் எரியுது இல்லையா? யுத்தத்துல பட்டயம், அக்னிக்கு இரையாக்குவார்கள், எரிந்து சாம்பலாகி போகும். ஈரான் தேசத்தினுடைய சகல ஆயுத வர்க்கங்களும் அணு உலைகளும் எல்லாம் ஆயுத கிடங்குகளும் யுத்த ராணுவங்களும் எரிந்து சாம்பலாய் போகும் என்று சொல்லுகிறார். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு மாடல் மாதிரி தான். ஆனா இன்னும் 7 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து சபையை, மணவாட்டி சபையை எடுத்துக்கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுக்கு முத்திரையிட்டு அவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முத்திரையிட்டு அவர்களை மீட்டு ரட்சித்து அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு புடமிடும்படியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டு முடிந்து தேவ ஜனம் மீட்டெடுக்கப்பட்டு திரும்ப 7 ஆண்டுகள் உபத்திரவத்தின் குகையில புடமிடப்படணும். கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள போதகர்களும் சொல்கிற மாதிரி, நீ நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள், உனக்கு பாடுகள் இல்லை, உபத்திரவங்கள் இல்லை, வேதனைகள் இல்லை, கண்ணீர் இல்லை, தரித்திரம் இல்லை என்று சொல்லுகிறதில்ல. இதெல்லாம் இங்க இல்லைன்னு சொல்றான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையிலே, சாத்தானுடைய ஆளுகையிலே 7 ஆண்டுகள் அக்னிக்கு ஒப்பான கொடிய உபத்திரவங்களுக்குள்ளே தள்ளப்பட்டு புடமிடப்பட்டு உருக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலினால் மீட்டு ரட்சிக்கப்படுகிற அனைவரும் அந்த அக்னி புடமிடுதலுக்கு 7 ஆண்டு காலம் உள்ளே போய் தான் வெளியே வரணும். நீ அதை படிச்சுப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு பிற்பாடு இருக்கிறது. குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டை பாடிக்கொண்டிருக்கிற அந்த குருத்தோலைகளை, வெண்வஸ்திரம் தரித்து குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த பெருங்கூட்டம், பூமியின் ஜனங்களில் 2/3 பங்கு 267 கோடி ஜனங்கள், பூமியில் 1/3 பங்கு. அதை புரிந்து கொள்ளுங்கள். நீ அந்த கூட்டத்தில் இருக்கிறாயா? இல்ல எடுத்துக்கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்களின் கூட்டத்தில், மணவாட்டி சபையில், அல்ல அந்த 1,44,000 பரிசுத்தவான்களாகிய தேவ தூதர்களும் மனிதர்களுமாயிருக்கிற, மனிதனும் பூரண புருஷர்களாயிருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களில் ஒருவனாக இருக்க போகிறாயா? பணம் சம்பாதிக்கிறதுக்காக வாயில வந்ததையெல்லாம் பிரசங்கிக்க, நானும் ஊழியக்காரன், நானும் தேவனுடைய மனுஷன், நானும் மறுபடி பிறந்தவன், நானும் பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது, சாம்பலாகி போவாய். ஞாபகத்தில் நினைவில் வைத்துக் கொள். இது நிச்சயமாக நடக்கும். ஆனா நாளும் நேரமும் எனக்கு சொல்ல தெரியாது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். எங்க? இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லையை தாண்டுகிற போது. முந்தின வசனத்துல என்ன சொல்றாரு? அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும், 5ஆம் வசனத்துல அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும். இது பிற்பாடு அந்தி கிறிஸ்துவன் காலத்தில். இந்த 6ஆம் வசனம் என்ன சொல்கிறார்? அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும், யுத்தம் செய்வதற்காக இஸ்ரவேல் தேசத்தை, யூதர்களை, இஸ்ரவேலர்களை ஒரேடியாக அழித்து போடும்படியாக, வேரோடு பூண்டோடு அறுத்து போடும்படியாக அவன் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே வரும்போதும் அதன் எல்லைகளை மிதிக்கும் போதும். இது முன்மாதிரி, ஜஸ்ட் எக்ஸாம்பிள். பின்னால நடக்க போறதுக்கு, அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நடக்க போகிறதற்கு முன்னாடி இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு உதாரணம், இது ஒரு மாதிரி, முன் அடையாளமாக இது நடக்கும். புரியுதா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதை சொல்லுகிறவர் யார்? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வானாதி வானங்களையும் வான மண்டலங்களில் இருக்கிற எண்ணிக்கை கடங்காத வானலோக நட்சத்திரங்களாகிய தேவ தூதர்களையும் படைத்து பரிபாலித்து அவைகளுக்கு லக்கத்திட்டமாய் பேரிட்டு அழைத்து ஆண்டு வழி நடத்தி வருகிற மனிதர்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பதற்கு முன்பே அவனுடைய பெயர் இன்னது என்று அவனுக்கு முன் குறித்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் உனக்கும் எனக்கும் இந்த பூமியின் ஜனங்கள் அனைவரும் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே இன்னவனுடைய பெயர் இன்னது என்று முன்குறித்து அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை இது. இதை புரிந்து கொள். கிறிஸ்துவுக்குள் அருமையா. இனி கொஞ்சம் பேர் இதுல இருந்து திருடி, கொஞ்சம் பேர் எங்களுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டதுன்னு கொஞ்சம் பேர் பேசுவான்.
புரியுதா? சில ஆசாமிகளுக்கு எச்சரிக்கை செய்தி, தற்போது இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பு வந்த செய்தி அப்படின்னு எல்லாம் தலையங்கம் போது பேசுவான். காணிக்கை பொறுக்கிகள் என திருடர்கள் தங்கள் அயலாரிடத்தில் தங்களுக்கு வெளிப்படுத்தப்படாததை, தங்களுக்கு அறிவிக்கப்படாததை தங்கள் அயலாரிடத்தில் திருடி பிரசங்கிப்பார்கள். தங்களுக்கு வெளிப்படுத்தது தங்களை தீர்க்கதரிசிகளாக, தேவனுடைய மனுஷர்களாக காட்டிக்கொள்வார்கள். ஏன்னா நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நான் எப்ப எல்லாம் வித்தியாசமான செய்திகளை பிரசங்கிக்கிறாரோ உடனே இந்த காட்டு மிராண்டிகள், இந்த திருட்டு கொள்ளை கூட்டம் தங்களுக்கு வெளிப்பட்டது போல எதையோ பிதற்றுவார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்க. இதையும் இனி கொஞ்சம் பேர் பேசுவான். இனி வரும் நாட்களிலே நீங்கள் ஊடகங்களிலே பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் ரத்தம் தெளிக்கப்படும் நாளுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் மேலானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். நீங்கள் வந்து சேர வேண்டும். நீங்கள் யோசிக்க வேண்டும், தெளிக்கப்படும் ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கு நான் வந்து சென்றிருக்கிறேனா? இல்லை. தண்ணீர், ஆற்றின் தண்ணீர், குளத்தின் தண்ணீர், மழை தண்ணீர், தொட்டி தண்ணீர், இவைகளிலே மூழ்கி மறுபடி பிறக்க வழி தேடுகிறானா? குறுக்கு வழிகளிலே வழி தேடிக்கொண்டிருக்கிறேனா? இல்லை. தெளிக்கப்பட போகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் நாளுக்காக நான் ஆயத்தப்பட்டு அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் இடத்திற்கு வந்திருக்கிறேனா என்பதை நீ சிந்தித்து பார். இவைகள் உங்களுக்கு முன் அடையாளமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த 2 இறைவார்த்தைகளின் வழியாக தியான செய்தியின் மூலமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்.